എന്റെ കയ്യിൽ ഇരിക്കുന്ന ബിസ്ക്കറ്റ് ഞാൻ അവർക്ക് കൊടുത്തപ്പോ അവർക്ക് സന്തോഷമാണ് ഈ കാണിച്ചെടുത്തിട്ടോ. இது தாங்க உண்மையான சந்தோஷம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. பிஸ்கெட் கிடைச்சிடுச்சுன்னு செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம் தான். இவங்க பார்த்தீங்கன்னா அருணிமா ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சோலோ டிராவலர், பேக் பேக்கர் அருணிமா அப்படின்னு சோஷியல் மீடியாலையும் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு வில்லேஜ்க்கு தான் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் இந்த வயசான அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்ததும் அவங்க செம்ம ஹாப்பி. பிஸ்கெட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வயசுல என்ன ஸ்டெப்புப்பா, இவங்க போடுற ஸ்டெப்பு எனர்ஜிலாம் நமக்கு வராதுங்க, எனக்கு ஸ்டெப்பு என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி அருணிமா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்த செலிப்ரேட் பண்றதுல தானங்க எல்லாமே இருக்கு. அந்த பிஸ்கெட் வெறும் ஒரு சாதாரண விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்கலாம், ஆனா வாங்கின அந்த ஆப்பிரிக்கன் லேடிக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். அதனால செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் உட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்கே. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இந்த ரூம்லாம் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு தானே எவ்ரி பேஷண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் எடுக்கிறது இல்லை, சிடி ஸ்கேன் எடுக்கிறது. 1.5 வருஷம் ஆகுதுங்க. கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? இந்த பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்கே. எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த இது இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து 2023 பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. 1.5 வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி. இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும்? யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு 3 மந்த்ஸில் எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு? ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க? இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு?